வந்து பேசணும்ல காட்டி. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஐத்திட்டியா? சரி சரி. கண்ணும் தெரியல காடாத்தும் தெரியல, காலம் போன காலத்தில் வயசாயிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள்லாம் சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிடலனால சொல்லுங்க. உம்பளாக்க வந்து பார்சல் அனுப்பிவிடுவாங்க, மனிதாவும் அனுப்புவாங்க. அவங்க வசதிக்கு அவங்க கனமா கொடுப்பாங்க, பெசலா கொடுப்பாங்க, நிறைய நான் ஏதோ கூப்பரிசியை பொங்கி ஏதோ ஊருக்கா மட்டையாவது வாங்கி தர்றேன். அதுக்காக பட்னி போட மாட்டோம். எல்லாரும் வந்துருங்க, சாப்பிட்லாம். இன்னைக்கு வந்து நம்ம கவிதாஸ் அக்கா வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ. அது என்ன வீடியோங்கிறத வாங்க பார்க்கலாம். வீடியோ வந்து அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், ஸ்கிப் பண்ணாமல் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு முழுசாக பாருங்கள். நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து யாரையும் துன்புறுத்தியோ இல்லை அடுத்தவங்களை பற்றியோ இது மாதிரி வீடியோ கிடையாது. நம்ம வீடியோ எல்லாமே பழைய இயற்கை மருத்துவங்கள் சம்மந்தமானது, மூலிகை சம்மந்தமான இது மாதிரி உள்ள வீடியோ. பயனுள்ள தகவல், பழைய இதெல்லாம் மறைஞ்சிச்சு, அந்த பழைய வரலாறெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே. சொல்லலாம்க்கா, எனக்கு மயக்கமாக அது பேச முடியுதா? ஆமாம் நண்பர்களே, சேலையாட்டம் நான் இருந்தேன். ஆமாம் நண்பர்களே, நான் எங்கள் வீடியோ எல்லாமே வந்து இயற்கை விரும்பிகளாகவே, இயற்கை பழைய இயற்கையெல்லாம் இயற்கை விரும்பி தான் எல்லாமே. நாங்கள் இயற்கையை விரும்புகிறோம். நாங்கள் இயற்கையில் வாழ்ந்தோம், அந்த இயற்கையை பற்றி தான் பேசுகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் அனுபவிச்சதை, எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு தலைக்கு குளிக்கிறது இயற்கையான ஷாம்பு நண்பர்களே. இதான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ. இயற்கை ஷாம்பு கண்டிஷனர் நண்பர்களே. இதை அப்படியே கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோட்டோ எடுக்க எல்லாரும் போட்டா வேணுங்கிறாங்கல்ல. கிட்ட காமி தெரியும். பார்த்துங்க இல்லைண்ணா. இதான் இதை நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதான் இது வந்து கொடி கொடியாக இருக்கும். இது எப்படி கொடி கொடியாக இருக்கோ அது மாதிரி கொடி கொடியாக நமக்கும் முடி வளரும் அப்படின்னு எங்கள் முன்னோர்கள் சொன்னாங்க. அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வந்து ஷாம்பு போட்டால் எப்படி நுர வருமோ அது மாதிரி நுர வரும். ஏற்கனவே ஒரு ஷாம்பு ஒரு அரப்பு பற்றி போட்டிருக்கேன், பூளா அரப்பு. அது நிறைய பார்த்துருக்கீங்க, நல்லா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதுவும் அது மாதிரி தான் இருந்தாலும் பூளா அரப்பும் குளுமை அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து போட்டுட்டா வழன்னு இருக்கும். ஒரு செயற்கை கண்டிஷனர் போட்டால் எப்படி இருக்குமோ, ஒரு ஷாம்பு போட்டால் அது மாதிரி இருக்குமோ, அதே மாதிரி ஃபீல் கிடைக்குங்க இந்த அரப்பை போட்டோம் அப்படின்னா. இந்த கொடி நுர வரும் ஷாம்பு மாதிரி. இந்த கொடியை இப்போ இழைச்சா இப்போ எதுக்கு நாங்கள் இங்கே நேகுந்தெல்லாம் இங்கே நேவுட்டி மணி உட்காந்து கிடக்குறோம். எங்களை பார்த்து இங்கே ஊரே சிரிக்குது, இங்கே என் தம்பி பண்டாட்டி வேறு சிரிக்குது. நாங்கள் 2 பேரும் இங்கே துணி துவைக்கிற கல்லிட்டு உட்காந்துருக்கோம். எங்களை நெருப்பெரும்பு வேறு இங்கே பிடிங்கி எடுக்குது. கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறோம். கீழே காட்டுக்க, கல்லை காட்டு. இது வந்து நான் உங்கள்கிட்ட இழைச்சி காட்டுறதுக்காக தான் இப்போ வந்து நான் இந்த வீடியோ. ஐயோ, அரப்புலாம் கீழே போகுதுக்கா. ஐயோ சூப்பராக இங்கே பாருங்கள் நண்பர்களே, எவ்வளோ நுர வருது பாருங்கள். கிட்ட பாருங்கள். ஐயோ சூப்பராக இருக்குது. ரவை இருந்தாலே போதும், எல்லாம் கீழே போகுது. இப்போ எனக்கு தலை குளிக்கிறனால உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். இதை வந்து நான் வந்து இப்போ தலை குளிக்கிற மாதிரி தான் தலையில் தேய்ச்சிக்குவேன். இப்போ பாருங்க, அப்படியே எப்படி நுறைய கழும்பு மாதிரி போகுது. நுர வீடியோவில் தெரில. தெரிஞ்சு வருண்டா. அப்படியே கழும்பு மாதிரி இருக்கு பாருங்க பாருங்க. ஐயோ இப்போ யார் தான் இங்கே பாருங்க, இந்த நுர தெரிஞ்சு பாருங்க. நுர இது ஒரு ரவை இருந்தாலே போதும். அம்மா தான் தேய்க்கணுன்னே இல்லை. எப்படி நிறையா இருக்கு பாருங்க.
இது என்ன கல்லில் கிடக்கு. இது நுரை உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இது அவ்வளோ ஒரு இது. இதை குளிச்சுட்டுனா இது எப்படி கொடி கொடியாக வழவழன்னு இருக்கும், அது மாதிரியே முடியும் வழவழன்னு அப்படி இருக்கும். இது உண்மையாக இதெல்லாம் நடந்தது. நான் எங்கள் முடியெல்லாம் நாங்கள்லாம் ஒரு ஷாம்பு போட்டு குளிக்கல, ஒன்று போட்டு குளிக்கல. இந்த மாரி கொடி தாம்பு அதை இதை தான் போட்டு அந்த காலத்தில் குளித்தோம். இப்போ இன்னமும் எங்களுக்கெல்லாம் முடி கொட்டலை, ஒரு நரைக்கல, எதுவும் பண்ணல. இப்போ தான் லைட்டாக எனக்கெல்லாம் நரைக்காது. அது என்னோடய மனக்கவலை. இன்போலியாக்காக என்னோட மூத்தவங்க, அவங்களுக்குலாம் ஒரு முடி கூட நரைக்கல. எனக்கு நரைக்குதான் அது என்னோடய கவலைகள். எனக்கும் இருக்கு, ஒன்று இருக்குதுக்கா. உனக்கெல்லாம் நரைக்கவே இல்லைக்கா. என்ன விடவா ஒன்று தான் நீ கவலைப்பட்டுட்ட. என்ன உனக்கு கவலை? எனக்கு வாழ்க்கையே கவலையாக போயிடுச்சு. உனக்கு வாழ்க்கையில் கவலை, எனக்கு வாழ்க்கையே கவலை போயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு பொண்ணுக்கு எது முக்கியமோ அதுதான் ஃபஸ்ட்டு. உனக்கு வாழ்க்கையில் அதில் ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வரும், அது எல்லார் வீட்லேயும் தான் நடக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? சொல்ல முடியாத கவலை. நீ சொல்லிட்டா நான் சொல்லலை, அவ்வளோதான். சரி விடு, அதை வேணாம் விடு. சரி இதை காட்டு. இந்த கொடி தான். இந்த கொடி கிடச்சிச்சின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தெரியாதவங்க இருந்தாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த கொடிக்கு பேர் என்ன பேருனா, எங்கள் ஊரில் என்ன கொடினா கொத்தங்குடி. கொத்தாங்குடி. கொத்தாங்குடியோ கொத்தாங்குடி. கொத்தாங்குடி இதுக்கு பேர். இது கொத்து கொத்தா கொடி கொடியாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் கொத்தாங்குடி வச்சுருக்காங்க. ஒன்று அந்த காலத்தில் கரெக்டாக தான்க்கா பேர் வச்சுருக்காங்க. முடக்கு வாரத்தை நீக்கிற முடக்கத்தானுக்கு முடக்கத்தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கொத்து கொத்தாக முடிச்சா இருக்குது. அதனால் இதுக்கு பேர் எறும்பு கடிக்குது நண்பர்களே, காலில் எறும்பு கடிக்குது. அதனால் இதுக்கு பேர் கொத்தாங்குடின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த இதுக்கு பேர் உங்கள் ஊரில் என்னன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் இந்த ஏதோ ஒன்றுக்கு பேர் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. முள்ளுமுருகி சண்டிமுருங்கி சொல்லிடுங்க. திருவாச்சிக்கு தழைக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல, நெச்சுந்தழை, சாவரத்தழை. அந்த சாவரத்தழைக்கு செந்திரைக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒரு அண்ணா கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த தழைக்கு என்னமோ ஒரு பேர், அது எடுத்து பார்த்தான்னு தெரியும் அந்த கமெண்ட்ல. செந்திரைக்கு மேற்க உள்ளவங்கெல்லாம் இந்த தழையில இதுதான் சொல்லுவோம். என்னோட தாய்க்குளம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தழையில குடிச்சு தான் இறந்துச்சு அப்படின்னு ஒரு அழுவுற அந்த ஃபோட்டோ, அந்த பொம்மையோட அதை வச்சு போட்டிருந்தாரு. எனக்கு ரொம்ப சங்கட்டமாக போயிடுச்சு. 20 வருஷத்துக்கு முன்னே என் தாய்க்குளம் எங்களை தவிக்க விட்டுட்டு போயிடுச்சு இந்த தழலை தின்னுதான் அப்படின்னு சொல்லி. இந்த தழலுக்கு செந்திரைக்கு மேற்க இருக்கவங்களுக்கு இந்த பேர், கிழக்க இருக்கிறவங்க தான் நச்சுந்தழன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வீரி தழன்னு ஒன்று இருக்குது. வீரி தழன் அதுவா சொன்னாங்களா? வீரி இல்லை, அது வேறு பேர். இந்த தழலை வந்து இந்த கொடிக்கு உங்கள் ஊரில் என்ன பேருன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் கொத்தாங்குடி இதுக்கு பேர். இந்த கொத்தாங்குடி கொத்து கொத்தாக இருக்கிறதால தான் கொத்தாங்குடி. இதை வந்து நாங்கள் அப்படியே ஏரிக்கு போகும்போது பெருச்சிட்டு போய் போட்டு உரன்னு இது கொஞ்சம் கல் வழன்னு இருக்குது. இது இழைக்க நேரம் ஆகுது. ஏரியில் உள்ள கல் தெரியுமா? சொரன்னு அந்த கராங்கல், குழி குழியாக இருக்கு கராங்கல், அந்த கல் அதில் ஓட்டையாச்சா அப்படியே சுட்டா. அந்த கல் கேப்புக்கு அம்மானுக்கு சந்துல ஒதுங்கி இருக்கும். அதில் முடிய போட்டு தேய்க்கிறது, பழிச்சிட்டு கடைசியாக முடிய போட்டு அந்த கல் வரையிறது. அதெல்லாம் மறக்க முடியாது தரணும். சரி ஓகே நண்பர்களே, இது உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ. இது குளிச்சு பார்த்துட்டு எப்படி முடி அப்படியே. இது வந்து வீடியோக்காக இல்லை, நாங்கள் வந்து வியூஸ் போகிறதுக்காக சொல்லலை, உண்மை. இது வந்து உண்மை நிலவரம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். சரி ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஏஜே சனாமணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கவிதா சகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து 2 சேனல்லையும் வரும். ஓகே. ஆமாம் நண்பர்களே, 2 சேனல் விஏஜே சன்னா பண்ணிதா சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. கையெல்லாம் கவிதா சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. 2 சேனல் இந்த வீடியோ வரும், 2ஐயும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறோம், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் தாங்க. தேடி இதெல்லாம் உங்களுக்கு காட்டணும். பழசெல்லாம்னு சந்து பொந்து இண்டு எடுக்கு முள்ளுலாம் கீறுது. ஒவ்வொன்றையும் புதுசாக போய் தேடி கொண்டுட்டு வரோம். ஆமாம் நண்பர்களே, கஷ்டப்பட்டு தான் போடுறோம். வீடியோலாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ, நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.